விஜய் அவர்கள் நடித்த திரைப்படம் ஜனநாயகனுடைய வெளியீடு தள்ளி போய் கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசின் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற தணிக்கை குழு அதற்கான சான்றிதழ் தர மறுத்து அலைகழிப்பது என்பது ஒரு ஜனநாயக விரோத போக்கு. ஒரு திரைப்படம் என்பது ஏறக்குறைய 500 கோடி ரூபாய் முதலீட்டில் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நடிகர் விஜய் என்பதனை கடந்து அதில் சார்ந்திருக்கின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், அதில் நடித்திருக்கின்ற திரைக்கலைஞர்கள், முதலீடு செய்திருக்கின்றவர்கள், ரசிகர்கள் என்று பல்வேறு தரப்பினர் பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே நீதிமன்றத்தை காட்டி அதை தள்ளி போடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே ஒன்றிய பாஜக அரசு நடிகர் விஜயுடைய திரைப்படம் ஜனநாயகன் வெளியிடுவதற்கு சான்றிதழ் தர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஜனநாயக போக்கு என்று அறிவித்திருக்கிறார். திராவிட வெற்றி கழகம் எங்களுடைய பார்வையை அதில் செலுத்துகிறோம். எனவே ஒரு திரைப்படம் வெளியிடுவதற்கு இவ்வளவு தடைகளா என்ற கேள்வி, அது ஏதோ திரைப்படம் மட்டுமல்ல, அதை பின்னால் இருக்கின்ற மிகப்பெரிய அரசியலை நாட்டு மக்கள் உணராமல் இல்லை. அது மிகப்பெரிய பின்னடைவை சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏற்படுத்தும் என்பதையும் நான் இங்கே எச்சரிக்க விரும்புகிறேன். உங்க பார்வைக்கு வரல என்பது கவலைக்குரிய ஒன்றுதான். நடிகர் விஜயுடைய பொதுக்கூட்டத்திற்கான அனுமதி என்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறி இருக்கு. 41 உயிர்கள் என்பது கவலைக்குரிய ஒன்றுதான். நாங்கள் ஏதோ விஜய்க்கு வக்காலத்து வாங்குவதாக நீங்க நினைக்க கூடாது. 41 மரணம் ஒரு கொடுந்துயரமான மரணம். நீங்க மாநில அரசு நினைத்திருக்குமே ஆனால் அன்று இரவே விஜயை கைது செய்திருக்கலாம். 2 உயிர்கள் பலி போனதற்காக ஆந்திராவில் ஒரு நடிகர் திரைப்பட சென்றதற்காக ஒரு மீது கைது செய்யப்பட்டு பின்னால் விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் இது எப்படி நடந்தது என்பதை ஆலோசிக்க வேண்டும் என்றுதான் முடிவெடுத்தது. எனவே தொடர்ச்சியான இந்த பிரச்சனையில் ஒரு சட்டம் ஒழுங்கு நிலை கொண்ட காரணத்தினால் அது குறித்த பார்வையை தான், காவல்துறையுடைய அறிக்கையை தான் மாநில அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அது இண்டிபெண்டன்ட் பாடியாக நீங்கள் சொல்வதாக இருந்தாலும் அதில் இருக்கின்ற ஆலோசனை குழு உறுப்பினர்கள், தணிக்கை குழு உறுப்பினர்களாம் பாஜகவால் நியமிக்கப்பட்டவர்கள் தான். பாஜக என்ன நினைக்கிறதோ அதை தான் தணிக்கை குழு வெளிப்படுத்துகிறது என்பதில் எந்த மாற்று கருத்து நடக்கும். எனவேதான் பராசக்தி திரைப்படத்தில் கூட ஹிந்தி என்ற சொல்லாடல் இருக்கக்கூடாது என்று பல்வேறு தடைகள் விதித்து சென்சார் போர்டில் அதை ரத்து செய்திருப்பதால் தான் அந்த திரைப்படம் காட்சிக்கு விடப்பட்டிருக்கிறது. எனவே ஜனநாயகம் படத்தை திரையிட மறுப்பது என்பது ஒன்றிய அரசுடைய நடவடிக்கையாகத்தான் நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள், புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீதிமன்றத்தின் தடையை காட்டி அதை ரத்து செய்வது என்பது அந்த ரசிகர்களுக்கான, அது இன்னும் கூடுதலாகத்தான் அவருக்கு வலிமையை கொடுக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே உடனடியாக ஜனநாயகம் திரைப்படத்தை திரையிடுவதற்கு ஒன்றிய அரசு அனுமதிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் நாங்கள் வைக்கின்றோம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.